ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 28வது வாரத்தில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை பற்றியும் இந்த 28வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 3வது ட்ரைமஸ்டரில் இப்போ இருக்கீங்க. உங்களோட குழந்தையோட நுரையீரல் வளர்ச்சியில் இது ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த டைமில் புத்தகம் நிறையா படிங்க, அது மணிக்கு இதமான இசைகள்லாம் கேட்க ஆரம்பிங்க. இந்த 28வது வாரத்தில் உங்கள் குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகி அழகாக குண்டாகிறனால வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருவாங்க. குழந்தையோட ஹைட்டு அவங்க உச்சியிலேருந்து குதிகால் வரைக்குமே 14.8 சென்டிமீட்டர் இருப்பாங்க. அதாவது 14லேருந்து 15 சென்டிமீட்டருக்குள்ளே இருப்பாங்க. அது மணிக்கு அவங்களோட வெயிட் 1 கிலோவாக இருக்கும். குழந்தை தொடர்ந்து சுவாசிக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுவாங்க. அவங்களோட நுரையீரல் அமினாட்டிக் திரவத்தை உள்ளிழுத்து வெளியே விடுது. சில டைமில் அதை முழுங்கவும் செய்வாங்க. அதே போல் இந்த டைமில் அவங்க உறிஞ்சுறதுக்கு, கண் சிமிட்டுறதுக்கு, உருள்றதுக்கு, உதைக்கிறதுக்கும் அது மணிக்கு விக்கலிடவும் முடியும். அவங்களால உங்கள் குழந்தையோட மூளை மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களோட மூளை வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. குழந்தையோட மூளை மாறிக்கிட்டே இருக்கும். குழந்தை மூளை ஃபஸ்ட்டு மென்மையாகவும் சாஃப்டாகவும் வலுவழுப்பாகவும் உருண்டையாகவும் இருக்கும். இப்போ அவங்களோட மேற்பரப்பில், அந்த மூளையோட மேற்பரப்பில் குழிகள் இருக்கும். குழந்தையோட தலைமுடி இந்த டைமில் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சில குழந்தைகள் வழுக்கையாவோ இல்லை தலையில் மெல்லிய கிட்டத்தட்ட கண்ணுக்கே தெரியாத முடியுடன் கூட பிறக்கிறாங்க. மற்ற குழந்தைகளாம் அடர்த்தியான முடியுடன் கூட பிறப்பாங்க. குழந்தையோட அசைவும் இந்த டைமில் நன்றாக தெரியும். சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இந்த டைமில் அவங்களோட தூக்க நிலை தாயோட தூக்க நிலையில் ஒத்து இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியம். அமைதியான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டால் அவங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதாவது எத்தவோ உதைக்கவோ செய்யலாம் வயிற்ற. அடுத்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட வயிறு, மார்பகத்தில், இடுப்பு, அது மாதிரி தொடையெல்லாம் தழும்புகள் ஏற்படும். ஏன்னா குழந்தை வளர வளர நம்மளோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சர்மங்கள்லாம் விரிவடைகிறதுனால நமக்கு வரித்தழும்புகள் ஏற்படுது. இதை உருவாகிறத நிறுத்த உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரிக்கு உங்கள் மார்பகத்தில் மஞ்சள் நிறமுடைய அடர்த்தியான திரவம் ஒன்று வெளியேறும். இதை சீம்பால்னு சொல்கிறாங்க. இதில் ஆன்டிபயோட்டிக்கள் மிக அதிகமாக இருக்குது. உங்களோட மார்பகங்கள் ஆரம்ப கட்ட பால் சுரப்பை தொடங்குது. இந்த டைம்லையே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு தயாராகுது உங்கள் உடம்பு. இதுவும் ஒரு அறிகுறி தான். இந்த டைமில் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வரலாம். ஏன்னா சிறுநீர் பையின் மீதும் நல்ல குழந்தை வளர்ந்து அவங்க அழுத்துறனால அடிக்கடி யூரின் போவாங்க. இந்த டைமில் அஜீரணம், நெஞ்செரிச்சல் அதெல்லாம் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். காரமான உணவுகளில் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு மூட்டு வலியோ, இடுப்பு வலியோ, முதுகு வலியோ இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இந்த டைமில் கண்டிப்பாக இருக்கும். அது மணிக்கு அதுக்கேற்ற மணிக்கு உடற்பயிற்சி கரெக்டாக பண்ணணும். உங்கள் போஸ்டரையும் கரெக்டாக பண்ணும்போது இந்த வலிகள்லாம் இல்லாமல் இருக்கலாம். எப்பயும் சொல்கிற மாணிக்கு கால்களில் வீக்கம் வரலாம். இந்த டைமில் தான் உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை கூட வரலாம். இந்த டைமில் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம். மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிற போது அதுக்கு தீர்வு கிடைக்கும். அது மணிக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். நீங்கள் போடக்கூடிய இரும்பு சத்து மாத்திரைனால கூட மலச்சிக்கல் ஏற்படலாம். நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கர்ப்ப காலத்தில் நைட்டு தசைப்பிடிப்புகள் ஏற்படலாம். ஒரு மாதிரி நைட்டு தூங்கும் போது உங்கள் காலுக்கு அடியில் கெண்டைக்கால் இழுக்கும். அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும். கொஞ்ச நேரம் காலை நீட்டி வச்சிங்கனாவே அந்த வலி போயிடும். தசைப்பிடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக சுடு தண்ணி அதில் காய வச்சு ஒத்தனம் கொடுக்கலாம். உங்கள் ஸ்கின்னுமே ஹார்மோன் மாற்றத்தினால மாறி இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப டல்லாக கருப்பாக இருப்பாங்க, பருக்கள் நிறையா இருக்கும். ஒரு சிலர் நல்ல பளபளன்னு இருப்பாங்க. இதை ப்ரெக்னன்சி க்ளோன்னு கூட சொல்கிறாங்க. வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கலாம். வெள்ளைப்படுதல் என்பது ஒயிட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே க்ரீனிஷாகவும் எல்லோவிஷாகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாக்டீரியா, ஈஸ்ட் அப்படின்ற தொற்றுக்கள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கன்சீவாக இருக்க எல்லாருக்குமே தண்ணி நிறையா குடிக்கணும். ஏன்னா நீர்ச்சத்து இழப்பு ஏற்பட வாய்ப்புகள். உங்களோட அமினோட்டிக் திரவம் கரெக்டான லெவலில் இருக்கணும்னா ப்ரெக்னன்சி அப்போ தண்ணி நிறையா குடிக்கணும். நடைப்பயிற்சி நல்லா செய்யும் போது உங்களுக்கு சோப்பரசம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
நல்ல சத்தான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.